ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஆசிஃப் அலி, அதுக்கப்புறம் நம்ம அமலா பால், சராப்தீன் நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சைக்காலஜிக்கல் ப்ளஸ் த்ரில்லர் கலந்த மூவியான லெவல் கிராஸ் மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படத்தோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காடு மாதிரியான வெறிச்சூடி கிடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு ட்ரெயினோ 2 ட்ரெயினோ வந்து போகும். அந்த லெவல் கிராசிங்க்கு கேட் கீப்பராக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க பார்த்தீங்கன்னா கேட் கிட்ட உட்காந்துருக்க அப்போ அங்கே வந்து ரயிலேருந்து சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயினான அமலா பால் பார்த்தீங்கன்னா ஓடுற ரயிலேருந்து கீழே விழுந்துருவாங்க. இதனால் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்னாச்சோ ஏதாச்சும்னு பார்த்துட்டு நம்ம அமலா பாலை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிக்க ஃபர்ஸ்ட் என்னவோ நான் தெரியாமல் விழுந்துட்டேன்னு பொய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்க தான் நான் ட்ரெயின்லேருந்து குதிச்சேன்னு சொல்லுவாங்க. இங்கே இப்படி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வார்த்தை ஒருத்தர் மனம் விட்டு பேச 2 பேருக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் கிரியேட் ஆகும். அதே நேரம் இங்கே நம்ம அமலாப்பாலை தேடிட்டு வர்ற அவங்க ஹஸ்பண்ட் சராஃபுதீன் அவங்க மூலமாக வர்ற பிரச்சனை, அதுலேருந்து எப்படி மாட்டிக்காமல் தப்பிக்கிறது, யார் சொல்கிறது தான் உண்மை, ஒருத்தர் ஏன் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்கங்கிறதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஹீரோ ஆசிஃப் அலி பார்த்தீங்கன்னா சூப்பரான கேரக்டர் செலக்ட் பண்ணி அந்த கேரக்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சொல்லவே வேண்டாங்க, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு நிறைய கொடுப்பாங்க. பார்க்குற நமக்கே அடுத்தது என்னவா இருக்கும்னு யோசிக்க தோணும். அதே மாதிரி இந்த படத்தில் அமலா பாலோட நடிப்பும் சரி, நம்ம சராஃபுதீன் அவங்களோட நடிப்பும் சரி, கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், என்ன நிறைய ட்விஸ்ட்டுகள் இருக்கும். அதே மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்து நம்மளை ஒரு குழப்பத்துக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் வேறு லெவலுங்க, சொல்லவே வேணாம். காட்டின விதம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா அர்பாஸ் அயூப் ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். தனியாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக அந்த படத்தை போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.